பெங்காலி ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் நம்மளுக்கு கடலை மிட்டாய் தேங்காய் மிட்டாய் சவுத் இந்தியனில் விற்கிதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்கால் ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு பாலங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வினிகர் ஊற்றுறோம். பால் அப்படியே திரையும் பாருங்கள். இப்போ சென்னையில் நடந்த இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிருக்குன்னு ஒரு ரேட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணணும். குலோப் ஜாமுக்கு சரி இதுக்கு சரி பண்ணால் தான் ரிசல்ட் கொடுக்குறது. நல்லா ஊறணும். நல்லா சூப்பர் ஸ்வீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் கிடாமல் வச்சுருக்கோம். நம்ம அல்வா மாதிரி. வணக்கம். நீங்கள் விஸ்டம் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் நம்மளுக்கு கடலை மிட்டாய் தேங்காய் மிட்டாய் இப்படி சவுத் இந்தியனில் விற்கிதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசமலாய் வந்து எல்லா கடையிலையும் சர்வசாதாரணமாக விற்கும். யாராவது ஒருத்தவங்க எங்கள் கூட ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட பெங்காலேருந்து வருவாங்க. எங்களுக்கு இந்த ரசகுல்லா வாங்கிட்டு வா, ரசமலாய் வாங்கிட்டு வா அப்படின்னு. எப்படி நம்ம வந்து அல்வா வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து, அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசமலாய் இந்த ரசகுல்லா இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ரசகுல்லா தான் நம்ம இன்றைக்கி விஸ்டம் அகாடமியில் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால், 600 கிராம் சர்க்கரை, மில்க் பவுடர் 200 கிராம், பாதாம், ஏலக்காய், முந்திரி, வினிகர். நம்ம தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணி திரைய விட போகிறோம், கேர்டில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வினிகர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கடாயில் வச்சிடலாங்க. வானொலியில் வச்சுட்டோம். ரொம்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம பால் திறந்துடக்கூடாது. ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு பாலங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது நம்ம சூடும் சேராக பண்ண வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம கேஷ்யூ நட்ஸு பாதாம் வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஓகே, பாலை வந்து ஒரு பாயில் பண்ணிகிட்ருக்காரு. அது வரைக்கும் நம்ம பாதாம் பிஸ்தா ப்ளஸ் கேஷ்யூ நட்டை சாப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி க்ரீம் மில்க். நல்லா பால் கொதிச்சு வரும்போது தான் பாலை திரைய வைக்கணும். வினிகர் ஊற்றுறோம். பால் அப்படியே திரையும் பாருங்கள். பால் நல்லா கேர்டில் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ க்ரீமியாக இருந்தது, நல்லா கேர்டில் ஆயிடுச்சு. கேர்டெல்லாம் திரிய வைக்கிறது தம்பி. கேர்டெல்லாம் பார்த்தா திரிய வைக்கிறது. பால் திரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி தனியாக பால் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம மஸ்லின் கிளாத் ஆர் மஸ்லின் பேக்கில் வந்து வடிகட்ட போகிறோம். சொல்கிற எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த மஸ்லின் கிளாத் ஆர் மஸ்லின் பேக். இந்த கிளாத் ஆர் பேக்கை வந்து இப்படி செட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தண்ணி தனியாக அந்த திரிஞ்ச பால் தனியாக தெரியுங்களா போகிறதுக்கு அழகாக டைட்டாக செட் பண்ணிடலாம். சுற்றி பிடிச்சிங்க தண்ணியில். கட்டக்கூடாது. இயற்கை கட்டினா பன்னீர் ஆயிரும். அதனால் லைட்டாக இதை ஹேங் பண்ண போகிறோம் ஒரு 1/2 hour. ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை ஹேங் பண்ணிடலாம். ஹேங் பண்ண வாட்டர் வந்து சொட்டிகிட்டே இருக்கும். மறுபடியும் ஹேங் பண்ணி வச்சிடலாம்.
ஆஃப் அன் ஹவர் ஹேங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள வாட்டர்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் பண்ண தயாராகிடும். அவ்வளோதான். இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்தா உங்களுக்கு உள்ள மலாய் அப்படியே இருக்கும். சுகர் சிரப் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மலாயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். அதை உருட்டி உள்ளே போட போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு சுகர் சிரப் பண்ணி வச்சிடலாம். குலோப் ஜாமுக்கு ஒரு பதம் இருக்குது, நம்ம ரசமலாய்க்கு ஒரு பதம் இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முக்கால் கிலோ எடுத்து வச்சுருந்தோம், அதில் 1/2 கிலோ போட்டோம். எகைன் நம்ம ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஓகே. இந்த சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க. கிளாரிஃபிகேஷனை நம்ம க்ளீன் பண்ணுறது. அது எப்படி அழுக்கு இருக்கும், குப்பை இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது வந்து பார்த்தா லெமன் போட்டு க்ளீன் பண்ணலாம், பால் ஊற்றியும் க்ளீன் பண்ணலாம். இப்போ லெமன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாலோ காஃபியோ வேறு இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பால் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 1 லிட்டர் பாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து ஒரு 400 கிராம் தான் உங்கள் அந்த அதோட ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது அப்படியே போடலாமா? போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு நல்லா சுத்தமான ஒரு இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம், தேய்க்கிறோம். அப்படி தேய்ச்சி ஆற விட்றோம். அப்படி சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆற விடுறோம். எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா வரும். நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெனை கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் தேய்ப்பாங்க. தேய்ச்சா சரிங்களா? ஸ்வீட்லாம் ரொம்ப டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். நான் சவுத் சைடு இருக்கவங்க ரொம்பவே ரேரு. நம்ம நார்த் சைடு இருக்கவங்க தான் எல்லாமே அங்கே இருப்பாங்க ஹல்வாய் டிபார்ட்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா அந்த ஒரு யூனிக்கான டிஷ்ஷில் அவங்க தான் பண்ண முடியும். அதேமாதிரி நம்ம டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி அல்வா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறது சிரமம். நம்மளால அருமையாக பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் தான் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிருக்குன்னு ஒரு ரேட்டிங் வந்துருக்கு. நம்மளுக்கு கருப்பட்டி பால்கோவா, கருப்பட்டி முட்டாய், நம்ம தேன் குழல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸ் ஆகிருக்கு. தெரிஞ்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் திரியாக உள்ளே இருக்கிறது. டைம் ஓகே. ஆல்மோஸ்ட் பதம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட டோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பார்த்துங்க. இந்த சேம் குலோப் ஜாம் மாதிரி தான். விட்டு அப்படியே நல்லா சாஃப்டாக அப்படி அல்வா மாதிரி வரும் பாருங்க. நல்லா அழுத்தி வெடிப்பே வரக்கூடாது. பார்த்துட்டீங்க அப்படின்னா சுகர் சிரப்பில் நம்ம அந்த ரசகுல்லாவை போட போகிறோம். ஊறிட்டுருக்கோம். இந்த மாதிரி பண்ணணும். குலோப் ஜாமுக்கும் சரி இதுக்கும் சரி பண்ணால் தான் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஊறணும். இதனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீக்கிரம் வந்து அடியில் உட்காரும்.
அந்த சாப் பண்ண நட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் பவுடர். ஏன்னா அந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமியாகவும் இருக்கும், அதெல்லாம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த மில்க் பவுடரை ஆட் பண்ணுறோம். நம்ம மில்க் பவுடரும் ஒன்றும் கிடையாது. நம்ம மில்க்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரினில் மற்ற அதர் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா பால் கிடைக்காது, ஃப்ரெஷ் மில்க்லாம். அதுக்காக இந்த பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம செரலாக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து எதுவுமே இருக்காது. பியூர் மில்க் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதான் ஊற்றுறோம். நம்ம நல்லா ரிச்னஸ் கிடைக்கும். இது கூட நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுறோம். கொடுங்க புரியுது. இது கூட சாப் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது எல்லாமே வச்சுருக்கோம். இதை எவ்வளோ திக்காக நம்ம வந்து இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா வரும். எந்த அளவுக்கு உள்ள இருக்குன்னு நம்ம சுகர் சிரப் ஏறி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவு எல்லாமே ஃபுல்லாக சுகர் சிரப் ஏறி இருக்குது. கார்னியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன ஆகும், சுகர் சிரப் உள்ளே இருக்கும். இது போனதுக்கப்புறம் இதை ஸ்லோ பண்ணுவோம் தம்பி. பால் பொங்கி ஸ்லோ பண்ணுவோம், நல்லா ஸ்லோ பண்ணுவோம். நம்ம ஊரில் பால் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு நல்லா சூப்பர் ஸ்வீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுருப்பாங்க. நம்ம அல்வா மாதிரி தான். கேனில் போட்டு நம்ம கேனில் கிடைக்கும். ரசகுல்லா, ரசமலாய், குலோப் ஜாமுன் அங்கே பண்ணுறதுலாம் கேனில் வரும். நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது ஓகேவா? இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவை பாயசத்தில் ஹாட்டாகவும் சாப்பிட்லான்னு இருக்கும், கோல்டாகவும் சாப்பிட்லான்னு இருக்கும். இது அதே மாதிரி தான். மேக்ஸிமம் இது கோல்டாக தான் சாப்பிடுவாங்க, ஹாட்டாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து ஹாட்டாக சாப்பிடுவோம். சவுத்தில், நார்த்தில் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சார் சாப்பிட்டா என்ன சார் நம்மளுக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. சரியா? நல்ல சுகர் இருக்குது, லோ சால்ட் இருக்குது. உதாரணத்துக்கு மில்கில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்குது. சரிங்களா? அதையும் நம்ம சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த போன்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் கொடுத்தா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. சரி, 6 மாதம் கெடாமல் இருக்குது அப்படின்னா இதை கலப்பாங்களா? இல்லை சார். பாலை நம்ம நல்லா காய்ச்சிரும், நல்லா சுண்டை விடுறோம். சரிங்களா? ஹைஜீனாக பண்ணுறதுனால தான் 6 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்குது. இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வைக்கல. சின்ன பொருள் தானே. பாதாம் தான் போகணும் இல்லை, முந்திரி தான் போகணும் இல்லை. சரிங்களா? சும்மா குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். வீட்டில் பண்ணி பார்த்தீங்களா லாஸ்ட்டாக ஏதாவது? நீங்கள் சொன்ன சிக்கன் பண்ணி பார்த்தேன், பாயசம் பண்ணி பார்த்தேன். நீங்கள் இதையும் வந்து வீட்டில் பண்ணி பார்க்கலாம். என்ன டிஃப்ரெண்டாகவும் இருக்குன்னு பார்க்கலாம், ஸ்வீட்டில் கேட்கலாம். அதனால் வீட்டில் பண்ணி பார்த்து ரிசல்ட் என்னன்னு சொல்லணும் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.